சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தை கேரு சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரமிகும் இந்த பூவிலும், சுந்தரமிகும் இந்த பூவிலும் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினோ விந்தை கேரு சேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவர் சிலுவையின் மேன்மை என்று சொல்லுகிறார். நல்ல தேவன். ஒரு புதிய ஆண்டில் ஒரு புதிய இந்த உட்பிரடே புனித வெள்ளி ஆராதனை கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவாங்க. நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை சோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த புதிய வெள்ளிக்கிழமைக்காய் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிற இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வருகையை ஆண்டவரே நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாயிருக்க உம்முடைய வருகையில் இதை நினைவு கூர்ந்து இதன்படி ஆண்டவரே நாங்கள் வழி நடந்து உம்முடைய உடன்படிக்கையிலே ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக இருந்த ஆண்டவரே உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க இதை நாங்கள் நினைவு கூறுகிற இந்த நாட்களை என் தேவன் ஆசீர்வதித்து நடத்துவீராக. தடைகள் எல்லாம் மாற்றும் பாடல்களுக்காய் துதிக்கிறோம், தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டு கொண்டு ஆளுகை செய்வீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உட்காரும். ரைஸ். வாயில தட்டு பாடலாமே. கரங்களை தட்டி தள்ளாடி தவழ்ந்தே கலை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே மிஞ்சும் வேலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார் கொடுமை. மிஞ்சும் வேலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தார் கொடுமை. இரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கிப்பார். இரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கிப்பார். ஏறுகின்றார் கல்லாடி தவழ்ந்தே கலை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசேனிக்கு. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசேனிக்கு. ஏறுகின்றார்
தலை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். சேவல் கூவிடும் 3 வேளையும் சொந்த குருவை மறுதலித்தார். சேவல் கூவிடும் 3 வேளையும் சொந்த குருவை மறுதலித்தார். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகின்றார். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகின்றார். ஏறுகின்றார் தள்ளாடி தவண்டே தலை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். காடியை போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகின்றார் தள்ளாடி தவண்டே தலை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். செட்டைகளின் கீழ் சேத்தனைத்திடும் சொந்த தாயே அன்பதுவே. செட்டைகளின் கீழ் சேத்தனைத்திடும் சொந்த தாயே அன்பதுவே. எருசலமே எருசலமே என்றழுதால் கண் கலங்க. எருசலமே எருசலமே என்றழுதால் கண் கலங்க. ஏறுகின்றார் தள்ளாடி தவண்டே தலை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். அல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகமின்றி எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகமின்றி
பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்பே அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பே அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பே அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பே அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை என் மேல் விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உன் மேலே விழுந்ததையா. ஐயா உன் மேலே விழுந்ததையா, ஐயா உன் மேலே
சுமந்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தே ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தே நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு கழுவுகளால் சுகமானேன் எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானேன் ஐயா தழும்புகளால் சுகமானேன் ஐயா தழும்புகளால் சுகமானேன் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராம் தினம் தினம் அற்புதம் செய்தீர் தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராம் தினம் தினம் அற்புதம் செய்தீர் ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர் ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உம் அன்பிற்கு அளவே இல்லை உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை உன் அன்பிற்கு அளவே இல்லை அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன் பாய்கின்றதே நம்பேசு வண்ணை வா நம்பேசு வண்ணை வா சிலுவை சுமந்த ஒருவர் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பேசு வண்ணை வா நம்பேசு வண்ணை வா பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை காணா நிலையான சந்த
சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்த புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா நம்பி சுவண்டை வா ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தான் ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தான் லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே லோக முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. நல்ல கை தட்டலாம். என்ன அப்படியே ரசிக்கிறீங்க? சுமந்த உற்சாகமா கை தட்டு. சிந்தின ரத்த புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா நம்பி சுவண்டை வா நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில் நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வராயோ பரிசுத்த ஜீவிய தேவை அதை அடைவா தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவா சிலுவை சுமந்த ஒருவர் சிந்தின ரத்த புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா நம்பி சுவண்டை வா பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார் பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார் பாவ பரிகாரி கர்த்தரி சுனாத பாவமெல்லாம் சுமந்தார் பாவ பரிகாரி கர்த்தரி சுனாத பாவமெல்லாம் சுமந்தார் சிலுவை சுமந்த ஒருவர் சிந்தின ரத்த புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா நம்பி சுவண்டை வா. இந்த சகோதரிமாருங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி அப்படி கொஞ்சம் தள்ளினே வாங்கலேன். அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசனா தேவனே ஓசனா 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 ஓசனா
ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை தினம்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை விலை உயர்ந்த மூளைக்கல்லே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 Praise. கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார் சிறுமை அடைந்தே தொங்கினார் மகிமை மாட்சிமை மறைந்திருந்தோராய் கொடுமை குரு செய்தெறிந்தெடுத்தாரே மகிமை மாட்சிமை மறந்திருந்தோராய் கொடுமை குரு செய்தெறிந்தெடுத்தாரே மாயலோகத்தோடொழியாரே என் கல்வாரி அன்பை அன்றிடவே மாயலோகத்தோடொழியாரே என்
அதிசயம் இது இயேசுவின் நாமம், அதிலும் இன்பம் அன்பரின் ஞானம். அதை எண்ணியே நிலம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே. அதை எண்ணியே நிலம் வாழுவேன், அவர் பாதையை நான் தொடர்ந்திடவே. கை தட்டு எல்லாரும். கல்வாரியின் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே ஓ praise the Lord. Hallelujah. சிறுமை அடைந்தே சொல்கிறார். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி தேவை புரிவேன் தேவனும் வைத்து. சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி தேவை புரிவேன் என்னை சேர்த்திட வருவேன் என்றார். உண்மையுடன் Amen. நம்பி வாழ். ஓ hallelujah. Praise the Lord. எல்லாம் கை தட்டி ஆவியில நிறைஞ்சு அழி. என்று உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடவே. அந்தோ கல்வாரியின் அருமை இரட்சகரே, சிலுவை அடைந்தே தொங்கினார். சிலுவை அடைந்தே தொங்கினார். சிலுவை அடைந்தே தொங்கினார். Praise. வாழ வைக்க வெண்கல சர்வமானே எங்களை வாழ வைக்க ஆமென். வெங்கல சர்வமானே நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுங்க எல்லாரும். ஆமென். நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. இந்த முறை எல்லாருமே வாலிபர்களாகவே பேச போகிறாங்க. கர்த்தருடைய கிருபையினால் இந்த 7 வார்த்தைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகள் இடத்துல கொடுத்துருக்குறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு 7 வார்த்தை குறித்து பேசுவார்கள். முதல் வார்த்தைக்காக ரூத்து சிஸ்டர் வந்து பேசுவாங்க. முதல் வார்த்தை. நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புனிதவெளி நாளில் பேசுறது கேட்குதா? இந்த புனிதவெளி நாளில் கர்த்தர் சிலுவையில் பேசின முதல் வார்த்தையை பற்றி தியானிக்கலாம். முதலாவது வார்த்தை வந்து லூக்கா 23:34. யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஆமென். முதலாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா, சிலுவையில் இருக்கும்போது ஏசப்பா வந்து இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு எதிர்க்க அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு. நம்ம யாருமே வந்து நம்மளுக்கு ஏதாவது துன்பம் செஞ்சுட்டா உபத்திரம் பண்ணிட்டா அவங்கள உடனே மன்னிக்க மாட்டோம். ஆனால் ஏசப்பா வந்து சிலுவையில் இருக்கும்போது அவங்கள பார்த்து மன்னிக்கிறாரு. அப்படின்றதுனால யார் பிதா வந்து இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் அந்த இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவதாக அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து. யூதாஸ் காரியோத்து வந்து 30 வெள்ளிக்காசுக்காக வந்து ஏசப்பா வந்து காட்டி கொடுத்துருவார். அவர் கூட வந்து ஏசப்பா வந்து அந்த சிலுவையில் இருக்கும்போது மன்னிச்சார். ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கைது செய்யறதுக்காக மூப்பர்கள், காய்ப்பா எண்ணப்பட்ட பிரதான ஆசிரியர்கள், வேதப்பாரர்கள் வந்து அவர் கைது செய்ய வகை தேடி இருந்தாங்க. கர்த்தர் வந்து அவரே அந்த நாட்களை வந்து மன்னிக்கிறாரு. மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோது ராஜா வந்து பிலாத்து வந்து அவரிடத்துல எந்த குற்றத்தை காணாதனால ஏரோது ராஜா கிட்ட வந்து ஏசப்பா வந்து அனுப்பி வைப்பாங்க. அப்போ ஏரோது ராஜா அவர்கிட்ட கேள்வி கேட்பார். அதுக்கு ஏசப்பா எந்த பதிலும் சொல்ல மாட்டாருன்றதால ஏரோது ராஜாவோ அவரோட இந்த போர் செய்கள் வந்து ஏசப்பா வந்து நிந்திப்பாங்க. கர்த்தர் வந்து அவங்களே வந்து சிலுவையில் இருக்கும்போது மன்னிக்கிறாரு. அடுத்து 4வது யார் பார்த்தீங்கன்னா, முகத்தில் துப்பினவர்கள், அவர் குட்டினவர்கள், அடித்தவர்கள் எல்லாரையும் வந்து ஏசப்பா மன்னிச்சார். அடுத்து 5வது யாருன்னா, அவர் இகழ்ந்த அதிகாரிகளை வந்து ஏசப்பா மன்னிச்சார்.
6வது யாருன்னா அவர் கன்னத்தில் அறைந்த போர் சேவகனை வந்து கர்த்தர் மன்னிச்சார். 7வது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொல்லாத ஜனங்கள். அந்த பொல்லாத ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு 27:25 யாராவது ஒரு வாசிங்க. மத்தேயு 27:25. அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா பரபாஸ்னு ஒரு கல்லனை வந்து விடுதலை பண்ணுங்க, எங்களுக்கு ஏசப்பா வேணாம், விடுதலை பண்ண வேணாம், அந்த கல்லனை வந்து பரபாசை விடுதலை பண்ணால் போதும் அப்படின்னு அந்த பொல்லாத ஜனங்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த பொல்லாத ஜனங்களை கூட கர்த்தர் வந்து மன்னித்தார். அடுத்து 8வது யாரை மன்னித்தார்னா யோவான் 19:1 வாசிங்க. யோவான் 19:1. பிலாத்து ராஜா என்ன பண்ணார்னா ஏசப்பா வந்து வாரில் அடிக்க சொன்னார். அதனால் வந்து ஏசப்பா வந்து வாரினால் அடிக்கப்பட்டார் அந்த நாட்களில். ஆனால் பிலாத்து ராஜா கூட ஏசப்பா வந்து அந்த நாளில் மன்னிச்சார். 9வது யார் பார்த்தீங்கன்னா முள்மூடிய போர் சேவகர். அவருக்கு வந்து முள்முடி சூட்டினாங்க. கர்த்தர் வந்து அவங்களையும் அந்த நாளில் மன்னிச்சார். 10வது யார் பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்திரத்தை வந்து பங்கிட்டு எல்லா போர் சேவர்களை வந்து பங்கிட்டே போட்டாங்க. அந்த போர் சேவல் கூட கர்த்தர் வந்து மன்னித்தார். அதில் 11வது பார்த்தீங்கன்னா கர்த்தரை தூஷித்தாங்க. 3 நாள் ஆலயத்தை எடுத்து 3 நாள் கட்டுக்கிறவனே நீயே உன்னை ரட்சித்துக்கோள் அப்படின்னு சொல்லி சிலுவையில் பார்த்து ஏசப்பா வந்து தூசிப்பாங்க. கர்த்தரை வந்து அவங்களே வந்து அந்த நாளை மன்னிச்சார். 12வது யாரை மன்னிச்சார்னா யோவான் 18:25 யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஏசப்பா சொன்ன மாதிரி பேதுரு வந்து 3 முறை வந்து கர்த்தரை ஏசப்பாவை வந்து மன்னிப்பார். பேதுரு வந்து 3 முறை ஏசப்பாவை மறுதளிப்பார். கர்த்தரை வந்து அந்த பேதுருவையும் அந்த நாளில் வந்து மன்னிச்சார். 13வது யார் பார்த்தீங்கன்னா அவரோட கைகள்லையும் கால்கள்லையும் வந்து ஆணி அடித்தவங்கள மன்னிக்கிறாரு. 14வது வந்து யோவான் 19:34 யாராவது ஒரு வாசிங்க. ஏசப்பா சிலுவையில் இருக்கும்போது அவர் மரித்த பிறகு அவர் மரிச்சிட்டாரா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒரு வந்து போர் சேவகன் வந்து அவர் விழாவில் குத்தினார். அந்த விழாவில் குத்தின போர் சேவகனுக்கு கர்த்தர் வந்து ஏசப்பா அந்த நாளில் மன்னிச்சார். 15வது யாருன்னா கசப்பான நீரை கொடுத்த போர் சேவகன். ஒரு கடற்காலனை தோற்று கசப்பான நீரை வந்து ஏசப்பாவுக்கு ஒரு போர் சேவகன் கொடுத்தாரு. அந்த போர் சேவகனை ஏசப்பா அந்த நாளில் மன்னிச்சார். இவங்க எல்லாரையும் கர்த்தர் சிலுவையில் இருக்கும்போது ஒரு சிறு பிள்ளையை மன்னிக்கிறது போல் மன்னிச்சார். ஏன் வந்து அவங்கள மன்னிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லூக்கா 22:42 யாராவது ஒரு வாசிங்க. ஏசப்பா வந்து 3 முறை ஜெபிச்சு தனியாக போய் ஜெபிச்சுட்டு வந்து தான் வந்து சிலுவையில் போகிறதுக்கு முன்னாடி 3 முறை ஜெபிச்சுட்டு வருவார். என்னென்னா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி பிதாவட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு தான் அவர் வந்து சிலுவைக்கு அது கைது செய்கிற முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு தான் போவார். அந்த நாட்களில் மனுஷங்க அவங்களுக்கு எவ்வளோ உபத்திரங்க செஞ்சாலும் ஏசப்பாவுக்கு எதிரான எல்லா காரியங்களும் அவங்க செஞ்சாலும் நடந்த எல்லா காரியமும் பிதாவோட சித்தத்தின்படியே நடந்தது. அதனால் இவங்க செய்கிறது என்னதுன்னு தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்து எல்லாரையும் மன்னிச்சார். இந்த வசனத்தின் மூலமா சிலுவையில் அறைந்தக்குள்ள மன்னித்தார் அப்படின்ற வார்த்தை வந்து அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தை என்னன்னு சொன்னால் ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார். இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே அவர் என்ன செய்கிறார்னா அவருடைய அந்த 2 திருடர்கள் நடுவில் ஆண்டவரை 3வது ஆளாக ஒரு திருடனை போல தொங்க விடுறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அவர் அந்த இடத்துல கூட அவருடைய தாகம் ரட்சிப்பின் தாகம் தான் இருந்தது. சிலுவையில் தொங்குனா கூட அவர் அவ்வளோ பாடுபடுறாரு, உபத்திரவப்படுறாரு, எல்லா வார்த்தையிலும் எல்லா காரியமும் அவரை செய்கிறாங்க. ஆனாலும் அவருடைய தாகங்கள், அவருடைய காரியங்கள், நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாமே என்னன்னு சொன்னால் அவர் அந்த ரட்சிப்புலேயே இருக்கிறார். அப்போ கூட ஒருத்தர் சொல்கிறான் இவரே இப்படி தொங்குறாரு, நீ போய் இவர்கிட்ட சொல்கிறியன்றான். அவன் சொல்கிறான் இல்லை. அப்போது இன்னொருத்தர் சொல்கிறான் நீங்கள் பரலோகம் போகும்பொழுது என்னையும் கொஞ்சம் நினைவு கூர்ந்து சேர்த்துக்கொள்ளுங்க, நானும் உங்களோட கூட வரேன் போது ஆண்டவர் சொல்கிறார் நீ என்ன செய்வ, என் கூட
பரதேசியில் இருப்பே அப்படின்னார். உடனே அவனுடைய பாவங்களை அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான்னா அறிக்கையிடுறான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவி தான் ஆண்டவரே, என்னை மன்னிச்சு நீங்கள் ஏற்றுக்கணும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, எவ்வளோ பாவத்தினால எவ்வளோ அக்கிரமத்தினால வந்தாலும் அந்த நிமிஷமே நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அந்த நிமிஷமே நம்மை ரட்சிக்கிறார். அந்த நிமிஷமே நம்மை அன்பாக சேர்த்து கொள்ளுகிறார். ஆண்டவருடைய கிருபை அதான். ஆண்டவருடைய காரியமெல்லாம் அவர் எதற்காக வந்தார், அவர் எதற்காக மரித்தார், அவர் எதற்காக பரலோகத்துக்கு போகிறாருன்னு சொன்னால் நம்முடைய காரியங்களுக்காக தான். நாம் ரட்சிக்கப்படணும், நான் நல்ல பிள்ளைகளாக இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம மனம் திரும்பணும், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நேசித்து தான் என்னன்றாரு, அவனை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு பரதேசியில் என்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ரட்சிப்பை அடுத்த ஆள் யாருக்கு சொல்கிறாருன்னா சகேயுக்கு சொல்கிறாரு. யாருக்கு சொல்கிறாருன்னா சகேயு. 19 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு இந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்கிறாரு. தங்க போகிறேன்ன உடனே சகேயுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. திடீர்னு வந்து ஏசப்பா உங்களை நேரில் நின்று வா, நான் உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னா நம்ம என்ன செய்வோம்? அப்படியே திகைப்போம் இல்லையா? ஐயோ, ஏசப்பா வந்து என்னை கூப்பிட்றாரு, நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தேன், நான் எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரராக இருந்தேன், நான் எவ்வளோ காரியங்களை செய்கிறேன், ஆண்டவர் வந்து என்னை பரலோகத்துக்கு கூப்பிட்றாரு, இன்றைக்கி உனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி, அப்போ இவனும் அந்த காரியங்களை செஞ்சவன் தான். இவன் வட்டிக்கு வாங்குறான், அநியாயமாக வட்டிக்கு வாங்கிட்டு வட்டி கொடுக்காதவனை செம்மட்டி அடிக்கிறான், வட்டி கொடுக்கலன்னா அடிக்கிறான், வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி, ஒரு வட்டிக்கு 4 வட்டி போடுறான். அப்படி ஒரு அக்கிரமக்காரனாக இருக்கிறான், அப்படி ஒரு அநியாயம் செய்கிறவனாக இருக்கிறான். அவனை வந்து ஆண்டவர் கூப்பிட்றாரு, வாப்பா இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், உன் வீட்டில் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ஆண்டவர் சொன்ன உடனே இவன் ரொம்ப ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ணுறான், மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார். சகேயு 8வது வசனத்தில் சொல்கிறார், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு வருடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கி உண்டானால் நாளத்தனையாய் திருப்பி கொடுக்குறேன்றான். அவனுக்கு ஒரே சந்தோஷம் வந்துடுச்சு. ரட்சிப்பின உடனே அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் வந்துடுச்சு. ஆண்டவரே நீ என் வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டீங்களே, நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யுது ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அவன் என்ன சொல்கிறான், உடனே அவன் பாவத்தை அறிக்கையிடுறான். அவனுக்கு ரட்சிப்பு வந்த உடனே அவனுடைய பாவத்தை சொல்கிறான், நான் இனி யாருக்கிட்டையும் ரெட்டை தனியாக வாங்க மாட்டேன், நான் யாரையும் அடிக்க மாட்டேன், யார் துட்டு மேலேயும் ஆசைப்பட மாட்டேன், நான் வாங்கினதை எத்தனையாக கொடுக்குறேன், 4 எத்தனையாக நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆண்டவருடைய ரட்சிப்பு அதுதான். தேவனுடைய ரட்சிப்பு வந்துச்சுன்னா நமக்குள்ளே நம்முடைய சந்தோஷமோ நம்முடைய சமாதானமோ நம்முடைய ஆசீர்வாதமோ குறைவாக இருக்காது. அந்த ரட்சிப்பை நாம் அனுதினமோ பெற்றுக்கொள்ளணும். அதை தான் ஆண்டவர் அதிகமாக அந்த ரட்சிப்பை பார்க்குறார். அதுக்கப்புறம் எதுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறாருன்னா, யோவான் 3:17 வாசிப்போம். யோவான் 3:17 10 நிமிஷத்தில் வாசித்து முடிக்கணும், சீக்கிரம் தேவனுடைய காரியத்துக்காய். அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு அவரை அனுப்பினார். பிதா அவர் சொல்கிறாரு, என்னை வந்து நான் உலகத்திலே நியாயம் தீர்க்க வரல, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக நியாயம் தீர்க்க வரல, நான் உலகத்தை ரட்சிக்க வந்தேன், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் நான் ரட்சிக்கிறதுக்காக தான் வந்தேன், எல்லா ஜனங்களுக்கும் சமாதானம் கொடுக்க, அன்பு கொடுக்க, எல்லா ஜனங்களையும் நேசிக்க, எல்லா ஜனங்களிடத்துலேயும் நான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து பரலோக ராஜ்யத்துக்கு அவர்களை திருப்புவதற்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் உலகத்துக்கு ரட்சிப்புக்காக வந்தேன்னு சொல்லி உலக மக்களுக்காக தன்னை சிலுவையில் அறையப்படுறாங்க. அந்த ரட்சிப்பு எங்கன்னா அவர் ஏற்கனவே எல்லா வார்த்தைகளையும் பேசியிருக்கிறார். நான்
உலகத்தை ரட்சிக்க தான் வந்தேன், யாரையும் நான் தண்டிக்க வரல, யாரையும் நான் குறை சொல்ல வரல, யாரையும் நானே நியாயம் தீர்க்க வரல, அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்த உலக ரட்சிப்பு யோவான் 12:47 வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசாமல் போனான், அவனை நான் நியாயந்திருப்பதில்லை, நான் உலகத்தை நியாயந்திருக்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன்னு சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தை ரட்சிக்க வந்தேன், நான் உங்களெல்லாம் ரட்சிக்க தான் வந்தேன். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, சிலுவையில் தொங்கின கல்லனை கூட இவன் கள்ளன் தானே, இவன் அக்கிரமக்காரன் தானே, அது உலகமே பார்த்து அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துருக்கிறது இல்லையா. சிலுவையில் இவனை அறையணும், இவன் அவ்வளோ பெரிய ஐயோக்கியன், இவன் அவ்வளோ பெரிய அக்கிரமக்காரன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த நேரத்தில் கூட இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி மறிக்க போகிற நேரத்தில், பாடுகள் உபத்திரவங்க நேரத்தில் கூட அவருடைய ஒரே காரியம் மற்றவர்களை ரட்சிக்க வேண்டியது தான் அவருடைய காரியம். மற்றவர்களுக்காக தான் வந்தார். தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வார்த்தை பேச போகிறாளே, 3ஆம் வார்த்தை சகோதரர் ரோமன் அஜய் பேசுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3ஆம் வார்த்தை யோவான், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து தன் மரிக்கப் போகிற நேரத்திலும் தன் தாயை நோக்கி பார்க்கிறார். தன் மரித்த பின்பு தன் தாயை பராமரிக்க ஒரு உறவை ஏற்படுத்திட்டு போகிறார் அந்த இடத்துல. ஹல்லேலூயா. தன் மரித்த பின்பு தன் தாயை பராமரிக்க, தன் தாயை பார்த்து கொள்ள, தன் தாயை பாசமாய் நோக்க அந்த இடத்துல அன்பான சிஷ்யன் யோவானை அந்த இடத்துல அவர் உண்டாக்கிட்டு போகிறார். அன்பின் சிஷ்யன் யோவான் இயேசு கிறிஸ்து மேலே எவ்வளோ ஒரு அன்பாக இருந்தார் தெரியுமா? மத்திய 26:56 வாசிக்கும்போது, அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியும் போது யோவான் சிலுவை ஆண்டு இருந்தான். ஹல்லேலூயா. தன் பிள்ளை மரிக்கப் போகிற நேரத்திலும் மரியாள் அந்த இடத்துல ஒன்றுமே பேசாமல் இருந்தாங்க. ஏன்னா மரியாளுக்கு தெரியும், மாம்சத்தால் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துன்னு அந்த இடத்துல மரியாளுக்கு தெரியும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றார். லூக்கா 1:32, 33 வாசிக்கலாம். லூக்கா 1:32, 33. ஹல்லேலூயா. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்போது மரியாளுக்கு அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு, இயேசு கிறிஸ்து மாம்சத்தால் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன் என்று அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கு. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் அவளுடைய கடமையிலிருந்து அவர் என்ன பண்ணலை, தவறலை. தன்னுடைய தாய்க்கு ஒரு மகனை அந்த இடத்துல ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. நீதிமொழிகள் 19:26 வாசிக்கலாம்.
ஹல்லேலூயா. தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சத்தையும் அவமானத்தையும் உண்டாகுகிற மகன். இன்றைக்கி அநேகர் தன்னுடைய தாய்க்கு ஒரு கனம் பண்ணுறதே இல்லை. தம்முடைய தாயை துரத்தி விடுறாங்க, ஒரு அவமதிப்பாக பேசுகிறாங்க, ஒரு தாய்க்கு உண்டான ஒரு அன்பை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்படி சொல்லுது, தன் தகப்பனையும் கொள்ளையடித்து தன் தாயும் துரத்தி விடுகிறான், லட்சத்தையும் அவமானத்தையும் உண்டாகுகிற மகனாக இருக்கிறான். நம்ம அவமானத்தை உண்டாகுகிற மகனாக எப்போவுமே இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 23:22 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. உன் தாய்க்கு உண்டான கனத்தை நீ கொடுங்க, உங்கள் தாய் மேலே அன்பு செலுத்துங்க. அதான் சொல்லியிருக்கார் இயேசு கிறிஸ்து. அவர் மரிக்கிற நேரத்துலையும் தம்முடைய தாய்க்கு ஒரு பராமரிப்பு தேவைன்னு அன்பான சீஷன் யோவானை அவர் அந்த இடத்துல அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. யாத்திராகமம் 20:12. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே, இந்த தேசத்திலே உன் நாட்கள் நீடிப்பதற்கு, உன் வாழ்நாட்கள் நீடிப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணாலே உன் வாழ்க்கை நாட்கள் நீடித்து இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23:25 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய தகப்பனை தாய் கனம் பண்ணும் போது நம்முடைய பெற்ற தாய் நம்மளை பார்த்து மகிழ்வாள். ஹல்லேலூயா. அதனால் நம்ம தாயை நம்ம கனம் பண்ணணும். நம்ம தாய் கொடுக்க வேண்டிய அன்பை நம்ம கொடுக்கணும், அவங்கள பராமரிக்கணும், அவங்க மேலே அன்பு செலுத்தணும், அவங்க மேலே பாசமாக இருக்கணும். சங்கீதம் 27:10 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பன், நம்ம தாய், நம்முடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் யார் நம்மளை கைவிட்டாலும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை அணைத்து கொள்வார். ஹல்லேலூயா. இப்படியா இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. மார்க்கு மத்தையில் உள்ளது இருக்கிறது. சகோதரர் கிஷோர் கீர்த்தன் 4வது வார்த்தையை பேசுவார். நாளைக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 27:45-46. 6ஆம் மணி நேரம் முதல் இந்த கிளிப் போட்டு 9ஆம் மணி நேரம் முதல் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாபா சபஸ்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? இந்த வார்த்தை சொல்லுகிறது, முதல்ல அந்த 27:45 சொல்லுகிறது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் இருந்தது. இந்த அந்தகாரம் இது இந்த இருள் பாவத்தை குறித்து வரல, இது தேவனை குறித்து சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 8:12 வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 8:12. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ போதும். இந்த சாலமோன் சொல்கிறார் காரில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். இந்த காரில் வாசம் பண்ணுகிற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அறையப்பட்டிருக்கிற போது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் சூழ்ந்திருந்தது. இயேசுவை பிதா அவரை பார்க்க வந்தார். இந்த காரில் வாசம் பண்ணுற ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறைக்கும் போது அவர் பார்க்கும்படியாய் வந்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக தெரியுமா சிலுவையில் அறையப்பட்டார்? இயேசு கிறிஸ்து எதற்கு தெரியுமா இந்த காரில் இருளில் சூழப்பட்டார்? அவர் இருளில் தள்ளப்பட்டால் தான் நீயும் நானும் ஒளியில் பிரவேசிக்க முடியும். ஆமென். அவர் இருளில் அந்தகாரில் தள்ளப்பட்டால் தான் நீயும் நானும் ஜீவனுள்ள ஒளியில் பிரவேசிக்க முடியும். ஆமென். அவர் ஜீவ ஒளியில் பிரவேசிப்பதற்கு இயேசு மரண இருளில் தள்ளப்பட்டார். நாம் ஜீவ ஒளியில் பிரவேசிக்கிறதுக்கு அவர் மரண இருளில் அவர் தள்ளப்பட்டதாக இருக்கிறார். 2வது வார்த்தை, இயேசு தன்னை ரட்சித்து கொள்ள முடியுமா முடியாதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இயேசு அவரை ரட்சித்து கொள்ள முடியுமா முடியாதா?
முடியும். ஆனால் வாசிங்க மத்தேயு 27:40. ம் 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 இங்கே ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அறைக்கிறப்பட்டிருக்கும் போது இயேசுவை குறித்து தூஷணமாய் பேசுகிறார்கள். உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறைவா என்று ஜனங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தையை முதல்ல ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். அது யார் தெரியுமா? சத்ருவானவன், பிசாசு. வாசிங்க மத்தேயு 4:3, 4, 5, 6 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிங்க. இந்த 3வது வசனம் சொல்லுது, சத்ரு அவரை சோதிக்கும்படி. அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும். 40 நாள் மலையில் அவர் உபவாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அது முடிந்து அவர் மலையிலிருந்து கீழே வரும்போது சத்ருகாரன் அவர் சோதிக்கிறான். இந்த கல்களை அப்பங்களாய் மாற்றி சாப்பிடும் சொல்கிறார். அதுக்கு இயேசுவானவர் பதில் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இயேசு அவரால் ரட்சித்து கொள்ள முடியும், ஆனால் அது பிதாவுடைய சித்தம் அல்ல. ஆமென் ஆமென். பிதா சித்தம் என்ன தெரியுமா? வாசிங்க மத்தேயு 1:27. மத்தேயு 1:27 21 சாரி. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கணும். ஆண்டவர் இயேசு தன்னை ரட்சித்து கொள்ளும்படி அவர் வரல, அவரை கொண்டு அநேகரை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். ஆமென் ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். என்னை ஆண்டவர் ஏன் இந்த பாதையில் நடத்துகிறார், என்னை ஆண்டவர் ஏன் என்னை மட்டும் கஷ்டத்துக்குள்ளே நடத்துகிறார், என்னை ஆண்டவர் ஏன் இது மட்டும் நடத்துகிறார், இந்த மாதிரி காரியங்களுக்குள்ளே நான் மட்டும் ஏன் இப்படி நடக்கிறேன், என் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அது உன்னை கொண்டு அநேகரை ரட்சிக்கும்படியாக உன்னை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். ஆமென் ஆமென். அடுத்தபடியாக இயேசு எதற்காக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். வாசிங்க யோவான் 1:29. யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திக்கிற தேவாட்டை கொண்டு என்றான். இந்த உலகத்தின் பாவம், இந்த உலகத்தின் சாபங்கள், இந்த உலகத்தின் அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்களும் சாபங்களும் அக்கிரமங்களையும் அவர் அனைத்தையும் பிதா இயேசுவின் மேலே வைத்திருக்கிறார். அந்த பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்ததுனால, அந்த பாவத்தினால சாபத்தினால அக்கிரமத்தினால பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. பிதாவால் தன் பிள்ளையை துடிப்பது அவரால் பார்க்க முடியல. அவருடைய முகத்தை அவர் திருப்பிட இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவை நோக்கி கூப்புகிறார். ஆனாலும் ஆண்டவர் நீதியுள்ள தேவன். இயேசு துடிக்கிறதை பார்த்தார்னா அவர் மரணம் இறங்கிடுவார். நாமெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் பாவத்தில் இருக்கும் பொழுது, ஆனால் அவர் அப்படி செய்யலை. தாம் சொந்த குமாரனை தீர்க்கதரிசிகளுக்கு சொன்ன வாக்குத்தத்தின்படி அவர் பிறந்து சிலுவையில் அறைந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். அவர் நீதியுள்ள தேவன். ஆமென். இயேசு நம்மை தூக்கிவிட பிதாவினிடம் இது கைவிடப்பட்டார். ஆமென். நம்முடைய கரத்தில் பிதாவின் கரத்தோடு சேர்ப்பதற்கு இயேசு கைவிடப்பட்டார். ஆமென். நம்முடைய அக்கிரமங்களுக்கு அவர் மேல் சுமத்தப்பட்டதால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர் மேல் விழுந்தது. ஆமென். நம்முடைய பாவத்திலிருந்து மீட்க நம்மை தண்டியாமல் இயேசு தம்முடைய இரத்தத்தினால் சுகந்த வாசனையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தார். ஆமென். 4வது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதினால் நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள். வாசிங்க 1 பேதுரு 2:24-25. ம் 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 ம்
ஆமென். முதல் வார்த்தை சொல்கிறது நாம் பாவங்களுக்கு செத்து அப்படின்னா நம்ம பிறந்ததே ஒரு பாவத்தின் நிமித்தமாக தான். அதனால தான் தாவீது சொன்னார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். இந்த பிறப்பிலே பாவத்தில் பிறந்த நாம் அவருடைய சிலுவையில் அறையப்பட்டதுனால, அவர் சிந்தின இரத்தத்தினால நாம் இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து நம்மை ரட்சித்தார். அடுத்தபடியாக நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, ரெண்டாவது சொல்லுது நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. வாசிங்க நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவம் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. உன்னையம்னே அவர் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அதனால நமக்கு ஜீவன் உண்டு. அந்த நித்திய பாதை மரணம் இல்லை. அவர் உன்னை என்னைய நித்திய ஜீவன் அடையும்படி, இதற்கு நமக்கு மரணம் இல்லாதபடி நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்பவே அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஆமென். மூணாவது வார்த்தை, அவர் தாமே அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவர் நம்முடைய பாவத்தை சுமந்ததினால்தான் நாம் நீதிமானாக மாற்றப்பட்டோம். அவர் நமக்காய் சிலுவையில் அறையப்பட்டபடியினால் தான் நாம் எல்லாவற்றையும் நன்மையாக சுதந்திரித்து கொண்டோம். நாலாவது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னா சிலுவையில் நம்முடைய நோய்களும் சாபங்களும் நம்மளை பலவீனத்தையும் பிதா தம் பிள்ளையின் மேல் வைத்ததுனால, அவர் அடிக்கப்பட்டதுனால அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக இருக்கிறோம். 25வது வசனம் சொல்லுது, சிதறுண்ட ஆடுகளை போயிருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணிப்புமானவரிடத்தில் திரும்பப்பட்டீர்கள். சிதறப்பட்ட ஆடுகளை போயிருந்திருந்து இது சபையை குறித்து சொல்கிறது. அப்படியானால் ஆண்டவர் இதை தானிக்க செய்தார். சபையில் அநேகருக்கு விசுவாசம் சிதறுண்டப்பட்டது. ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை சிதறுண்டப்பட்டது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகளை குறித்து சிதறுண்டு பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணிப்புமானவர் இடத்துல திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். இந்த மெய்ப்பெரும் கண்காணிப்புமானவர் யாருன்னு தெரியுமா? அது இயேசு. வசனம் சொல்லுது, யோவான் 10:11 வாசிங்களேன். தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். அனில்குமார் பேசுவார். இல்லை, 5ஆம் வார்த்தை சுபாஷ் சந்திரபோஸ் பேசுவார். பேசிய 5வது வார்த்தை அவ்வளோதான் வரும். யோவான் 19:28 வாசிங்களேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இப்போ இதில் ஃபஸ்ட்டு சொல்லுது, அதன் பின்பு எல்லாம் முடிந்து என்று அறிந்து, எல்லாம் முடிஞ்சது என்று அறிஞ்சும் அவர் ஏன் தாகமாக இருக்கிறார் என்று சொல்லணும். இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு வேலையில் இருக்கிறோம். கொஞ்சம் டிவி பார்த்து பேசு. டிவி அந்த உங்கள் வீடியோ எடுத்துனுக்கிறாங்க, அதில் பார்த்து பேசு. ஒரு வேலையில் இருக்கோம், வேலையில் ஒரு ஓனர் வந்து வேலை கொடுக்குறாரு. சரி, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது முடிச்சிட்டோன்னு வச்சிங்களேன், நிம்மதியாக முடிஞ்சிச்சு, இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு நிம்மதி கிடைக்கும். இப்போ வீட்டில் சகோதரிமார்கள் அம்மாமார்கள் இருப்பாங்க, ஏதோ ஒரு துணி துவைப்பாங்க, பாத்திரம் கழுவாங்க, சமைப்பாங்க. அந்த வேலை முடிக்கும் போது ஓகே முடிஞ்சிச்சு, இதுமாதிரி நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இங்கேயும் இயேசு வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை முடிஞ்சதுன்னு என்று அறிந்தோம் தாகமாக இருக்கிறார் என்று எதுக்கு சொல்லணும்? அதுக்கு முன்னாடி அந்த வேத வாக்கியம் வந்து நிறைவேறத்தக்கதாய் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். என்ன வேத வாக்கியம் நிறைவேறணும்? சங்கீதம் 69:21 வாசிங்க. என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்துக்கு தான் இயேசு சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தாகம் வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்க ஆத்மா தாகம். அந்த ஆத்மா தாகம் தான். அதெல்லாம் சங்கீதம் 143:6 ஒரு வசனம் சொல்லுது பாருங்கள். என் கையை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலைத்த போல் என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்கிறது. அப்படின்னா ஆத்மா தாகம். நான் வந்து உலகத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை தீர்க்கவே வந்தேன், ஆனால் என் வேலை இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் ஆத்துமாக்கள் வந்து ரட்சிக்கப்படாமலே இருக்காங்க. இன்னும் பல பாவியங்கள் வந்து மனம் திரும்பாமலே இருக்காங்க. இந்த நான் சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது. அதனால் ஆத்மாவை ரட்சிக்கணும். அதுக்காக தான் ஆத்மா தாகமாக அவர் இருக்கிறார். இதை ஆண்டவர் வந்து சிலுவையில் வரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார். ஒரு ஸ்திரீ கிட்ட யோவான் 4:8 சொல்லியிருப்பார்.
சமாரியன் ஸ்ரீகிட்ட வந்து இயேசு வந்து தாகத்துக்கு தா என்று கேட்கறது வந்து அவர் தாகத்துக்கு தண்ணி கேட்கல, அவளை குறித்து அந்த ஆத்துமாக்களை வந்து அவர் ரட்சிப்பதற்காக இயேசு அவளை தெரிந்தெடுத்தாள். அதனால தான் தாகத்துக்கு தா என்றாள். இப்போ 4:26 வாசிங்களேன். இப்போ அந்த ஸ்ரீகிட்ட வந்து இயேசு நான் தான் அந்த ஸ்ரீகிட்ட சொல்லிட்டாரு. இப்போ இயேசு அவள் அறிஞ்சிட்டா. இப்போ நம்மளுக்கும் தெரியும், நம்மளும் ரட்சிக்கப்பட்டோம், இயேசு இவர் தான் நம்மளும் அறிஞ்சிட்டோம். இப்போ அந்த ஸ்ரீ என்ன பண்ணுறா பாருங்களேன். யோவான் 4:28-29 வாசிங்க. இப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறான்னா சுவிசேஷம் அறிவிக்கிறா. இவர் கிறிஸ்து தான், இது அவள் தெரிஞ்சுக்கிட்டா. இப்போ நம்மளும் தெரிஞ்சிருக்கோம். இப்போ அவள் போய் ஊருக்குள்ளே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான், இவர் கிறிஸ்து தானா வந்து பாருங்கள், இவர் கிறிஸ்துவனா வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். இப்போ நம்மளும் இயேசுவை பற்றி அறிஞ்சு இயேசுவை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது தப்பு. இது இப்போது யோவான் 4:30 வாசிங்க. அவள் சொன்ன உடனே அங்கே என்ன நடக்குது பாருங்கள். அப்போ அவள் வார்த்தையை கேட்டு எல்லாரும் இயேசு இடத்துல வந்தாங்க. இப்போ நம்மளும் இயேசுவை அறிஞ்சு இயேசுவை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லாமலே இருக்கக்கூடாது. அந்த ஸ்திரீக்கு எப்படி அந்த சுவிசேஷத்தை அவளை தெரிஞ்சு அறிவித்தாலோ அதே போல் நாமளும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஏன்னா இயேசு சிலுவையில் சொன்னார், நான் தாகமாக இருக்கிறேன், என் தாகத்தை தீர்க்க அவர் அந்த தாகத்தை நம்ம மேலே வைத்திருக்கிறார். அதனால தான் மத்திய 28:19-20 வாசிங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்க, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவங்க கை கொள்ளும்படி அவங்களுக்கு என்ன பண்ணணும், உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த தாகத்தை நம்ம மேலே வச்சுட்டு போயிருக்காரு. இப்போது நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் வரும் வேலையில் அவர் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு அவர் கணக்கு கேட்கும்போது நம்ம வந்து எத்தனை ஆத்துமாக்களை நீ ரட்சித்த, எத்தனை ஆத்துமாக்களை நீ எனக்கு நேராய் மனம் திரும்ப வச்சுன்னு அவர் கணக்கு கேட்டால் நம்ம என்ன கணக்கு கொடுப்போம்? அதனால் இங்கே சொல்கிற அந்த தாகம் வந்து நம்ம ஆத்துமாக்களை சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்களை சேர்க்கிறதா அவர் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். வார்த்தை சகோதரர் அனில்குமார் பேசுவார். அல்லேலூயா. போர் அடிக்குதா எல்லோரும் பேசுகிறது? அல்லேலூயா. கர்த்தர் சிலுவையில் பேசியதான 6வது வார்த்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஹல்லேலூயா. எல்லா ஒரு விசை கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம். எல்லா கண்களை மூடி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த பேசுகிற 6வது வார்த்தையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். ஆவியானவராய் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். மாம்சமாக எதுவும் பேசாதபடிக்கு ஆண்டவரே உடைய ஆவியினால் பேச தேவன் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்னொரு முறை வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை இமேன். இது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபூரணம். தலைப்பாக நான் வச்சுருக்கேன், பரிபூரணம். என்னன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் முடிந்தது, அவ்வளோதான். அவர் பிதாவுடைய திட்டத்தின்படி தான் இந்த பூமிக்கு வெளிப்பட்டார். அப்போது இந்த 6வது வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னாக்கா பரிபூரணம். எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி முடித்தேன். என்னுடைய பிதா எனக்கு அமிச்ச வேலையை நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து
தன்னுடைய எல்லா வேலையும் முடிந்தது என்று இந்த 6ஆம் வார்த்தையாய் சொல்கிறார். இதில் இன்னொரு வாசகம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாம். பிரைஸ் ஹல்லேலூயா. ஆமென். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமாங்க, ஏன்னா எல்லாம் முடிந்தது. அவர் வந்த திட்டம், அவர் நோக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஏன்னா எவ்வளோ தடை அவர் வந்து இந்த உலகத்தில் பிறந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அவரை கொல்றதுக்கான அநேகர் பேர் அவரை வகை தேடி கொண்டு இருந்தாங்க. இவர் இருக்கக்கூடாது, இவர் அழிச்சிடணும் அப்படின்னு. ஆனாலும் பிதாவுடைய சித்தத்தின்படியாய் வந்தவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து சிலுவைக்கு நேராய் கடந்து போனார். இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஊழியம், கர்த்தருடைய ஊழியத்தை தான் குறிக்குது. பிதா அவருக்கு கொடுத்த ஊழியத்தை ஆண்டவர் வந்து சிறப்பாக செஞ்சார். எல்லா தடை வரும்போதும் இப்போ நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா அநேக ஊழியங்கள் இருக்கிறது. பாஸ்ட் வந்து இந்த ஊழியம் நீ, இந்த ஊழியம் நீ அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கும்போது அதை வந்து சரியாக செய்யணும். அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செய்யணும். பிதா என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் ஆண்டவர் செஞ்சார். ஒரு விஷயம் கூட கூட்டலை குறைக்கலை. அதே தான் பாஸ், நீ போய் பார்த்துட்டு வான்னு சொன்னால் போய் பார்த்துட்டு தான் வரணும். நீ அங்கே போய் தேவையில்லாத பேசக்கூடாது. அது உன்னுடைய ஊழியம் இல்லை. ஊழியன்றது வந்து உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னார். இந்த பூமிக்கு நீ போகிற உலகத்தின் ஜனங்கள் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தான் உலகத்துக்கு வந்தார். அப்போது அந்த எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற வேலையை தான் அவர் செய்யணும். அல்லாமலும் வேறு ஒரு வேலை கூட எக்ஸ்ட்ரா அவர் செய்யலை. அவருக்கு அநேக சோதனைகள், அநேக போராட்டங்கள் எல்லாம் வந்தபோது கூட அவர் அவருடைய வேலையில் கரெக்டாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே விஷயந்தாங்க, நம்மளுடைய சபை இது ஊழியத்தை குறிச்சிருக்கு அப்படின்னும் போது நம்ம சபையில் நம்ம என்ன ஊழியத்தை ஆண்டவர் நமக்காக வச்சுருக்காரு அதை நம்ம அந்த ஊழியத்தை மாத்திரம் நம்ம கரெக்டாக நம்ம செஞ்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்மை பயங்கரமாக ஆசீர்வதிப்பார். ஏன்னு சொன்னால் இது இன்னொரு விஷயத்தை என்ன குறிக்குதுன்னா கீழ்ப்படிதல். பாஸ்டர் சொல்கிறதுக்கு ஒரு கீழ்ப்படி. நான் சும்மா பாஸ்டர் சொல்கிறேன்னு, இது ஊழியம். பிதானவர் வந்து இயேசுவுக்கு சொல்லி இயேசுவை உலகத்துக்கு அமிச்சார் இல்லையா? அதே மாதிரி நம்மளை வழி நடத்த தான் நம்மளுடைய மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அந்த மெய்ப்பர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கீழ்ப்படினோம். அதே போல் நம்மளோட தாயும் தகப்பனும் நமக்கு என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை கீழ்ப்படிந்து அந்த பிள்ளை நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை வருங்காலத்தில் இன்னும் அழகாக செம்மையாக கர்த்தர் மாற்றுவார் இல்லையா? அதே மாதிரி இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனத்தை வாசிக்கலாமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. இது பார்த்தீங்கன்னா எனக்கு மாத்திரம் இல்லை, அவர் நியாயத்தின்படி எல்லாருக்குமே தரத்துக்கு தான் அந்த நீதியின் கிரீடம் இருக்குது. நம்ம நல்ல போராட்டத்தை போராடினேன். இது அநேக மரணத்தில் இந்த வசனத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமாங்க, நீங்கள் நல்ல போராட்டம் போராடினேன்னு எப்போ தெரியும்னா நம்மளுடைய மரண தருவாயில் தான் தெரியும். அந்த மரண தருவாயில் கூட ஆண்டவர் சிலுவையில் அறையும்போது கூட அவர் கூட இருக்கிற கள்ளன் ஒருத்தன் சொல்கிறான், நீ வந்து தேவகுமாரன் தானே, உன்னை இதிலேருந்து நீ விடுவிச்சுக்கலாமே அப்படின்னு கேட்குறான். அப்போயும் அவர் அதிக பிரசங்கித்தனமாக ஒன்றுமே பண்ணல. தன்னுடைய பிதா சொன்ன ஒரே விஷயத்தை மாத்திரம் தான் நிறைவேற்றினார். அவருக்கு தந்த ஊழியத்தை, அவருக்கு தந்த அந்த பாதையில் அவர் செம்மையாய் நடந்தார். ஒரு இடத்துலையும் யார் எது சொன்னாலும் அவர் முகத்தில் காரி கூட முழிஞ்சாங்க இல்லையா? அப்போ கூட அவர் கோவப்படலை. ஏன்னா அவருடைய பிதா சொன்னதை அவர் நடத்தணும், அவர் கீழ்ப்படினோம். அந்த கீழ்ப்படிதல் தான் இந்த 6ஆம் வார்த்தை. இது பரிபூர்ணமாய் நிறைவேறியது. என்ன சொன்னார்? பரிபூரணம். ஏன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் செம்மையாக செய்து முடித்தார். எவ்வளோ தடைகள் வந்தாலும், என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் எதையும் வந்து கீழ்ப்படிந்து ஒரு வார்த்தை கூட்டவோ ஒரு விஷயத்தை அதிகமாக பண்ணவோ ஆண்டவர் செய்யலை. எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தின்படி செய்து நிறைவேற்றி முடித்தார். இந்த வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா அநேகர் சொல்லலாம், இது என்ன வார்த்தை, அது அப்படிலாம் இல்லைங்க. இவருக்கு கீழ்ப்படிஞ்சா இது நடந்துருமா? அவருக்கு இல்லைங்க. ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு எல்லா விதத்திலையும் சொல்கிறது, கீழ்ப்படிதல் ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே உயர்வு வரும். அல்லேலூயா. கண்டிப்பாங்க. எப்போலாம் நம்ம கீழ்ப்படியும், எல்லாத்துக்குமே கீழ்ப்படினோங்க. யார் என்ன சொன்னாலும் நம்மளோட சின்னவங்க ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறானுங்க போது ஒரு செகண்ட் அது கீழ்ப்படிஞ்சு பண்ணி பாருங்களேன், அதில் ஒரு மிராக்கல் நடக்கும்.
அப்போ நமக்கு தெரியும் இல்லையா, இந்த வார்த்தை நமக்கு பரிபூர்ணம் அப்படின்னு சொன்னால், நம்ம கீழ்ப்படிந்து நம்ம நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் எல்லா விஷயத்தையும் செம்மையாய் நடத்தி தருவார். இந்த கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில் வரும்போது ஒரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலத்தோடு சுகத்தோடு வைத்து காப்பார் இல்லையா. அதனால் எல்லாரும் கீழ்ப்படிந்து நடப்போ கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வார்த்தை 7ஆம் வார்த்தை சிஸ்டர் ஷீலா ஆபிரகாம் பேசுவாங்க. இயேசு சிலுவையில் பேசின 7வது வார்த்தை லூக்கா 23:46. எடுத்தவங்க வாசிங்க. இப்படி சொல்லி என்ன பண்ணார்? ஜீவனை விட்டார். இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில் லாஸ்ட்டாக பேசின வார்த்தை, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன். அவர் நம்மளுக்காக எதுக்காக வந்தார்னா, பிதாவாகிய தேவனின் தீர்மானத்தின்படியே தேவ ஆட்டுக்குட்டியாக பாவ நிவாரண பலியாக சிலுவையில் தொங்கினார். இயேசு கிறிஸ்து நமக்காக மட்டுமே, நம்ம மேலே வைத்த அன்புக்காக மட்டுமே என்ன பண்ணார்? அவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து ஜீவனை விட்டார். அதுவும் இல்லாமல் நான் வச்சிருக்க தலைப்பு வந்து இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிப்பு. அவர் வந்து ஒப்புவித்ததை வந்து நான் அர்ப்பணிப்புன்னு ஒரு 4 அர்ப்பணிப்பை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். முதலாவது அவர் வந்த காரணம் என்னென்னா, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் சொன்னபடியே என்ன பண்ணார்? குழந்தையாக பிறந்தார், மனுஷனாக வாழ்ந்தார், நம்ம கூடவே சஞ்சரித்தார், எல்லாமே பண்ணி அவருடைய ஒவ்வொரு ஏசாயா 7ஆம் அதிகாரத்துலையும் சரி 9ஆம் அதிகாரத்துலையும் சரி அவர் வருவாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே என்ன பண்ணாங்க? வந்தாங்க. ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து நம்மளுக்காக மரித்து இன்றைக்கி உயிரை விட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்மளோடு கூட அசைவாடு கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் 2வது அர்ப்பணிப்பு வந்து பிதாவாகிய தேவனோடு இருந்த ஐக்கிய அர்ப்பணிப்பு. சிலுவையில் பேசின முதல் வார்த்தையை பிதாவே இவர்களை மன்னியும் தான் பேசினார். 7வது வார்த்தையும் என்ன பண்ணார்? பிதாவே என் ஆவியை உன்னுடைய கைகளை ஒப்புவிக்கிறேன்னு தான் சொன்னார். பிதாவுக்கும் அவரோட கூட இருந்த ஐக்கிய அர்ப்பணிப்பு வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, அவ்வளோ ஒரு கொஞ்சம் கூட பிச்சு பேசாமல் இருந்த ஒரு அர்ப்பணிப்பு. சிலுவையில் பேசின முதல் வார்த்தையும் சரி கடைசி வார்த்தையும் சரி பிதாவுக்கு கீழ்ப்படிதல், அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுறது, பிதாவோட சஞ்சரிக்கிறது, ஒவ்வொரு நேரமும் பிதா இல்லாமல் அவர் இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. அவர் தந்த ஊழியத்தை கரெக்டாக செஞ்சார், அவரை மகிமைப்படுத்தினார், அவர் செய்ய சொன்ன வேலையை செஞ்சார், எந்நேரமும் பிதாவோட பேசி கொண்டுகிட்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து செய்த எல்லா பிரசங்கத்திலையும் அவர் தனக்கு கற்பித்த பிதா என்ன கற்பித்தாரோ அதபடி தான் அவர் வந்து என்ன பண்ணார்? செஞ்சார். அவர் மனுஷனாக இருந்தாலும் எவ்வளவோ அவருக்கு இடைஞ்சல்கள் இருந்தாலும் சீஷர்கள் மூலமாக, அப்பா அம்மா மூலமாக, ஜனங்கள் மூலமாக என்ன இருந்தாலும் பிதா என்ன சொல்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவராக மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ணார்? அர்ப்பணிச்சிருந்தார். 3வது வந்து ஒப்புவித்தார். என்ன ஒப்புவித்தார்? சங்கீதம் 37:5 கூட உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் தன்னுடைய ஆவியை வந்து ஒப்புவிச்சார். பிதாவே உடைய கைகள் என்னுடைய ஆவியை என்ன பண்ணுறேன்? ஒப்புவிக்கிறேன். 3வது அதே மாதிரி தான் வெற்றியின் அர்ப்பணிப்பை அவர் கொடுத்தாரு. ஆவி வந்து தேவன் கொடுத்த ஒன்று. அவர் வந்து அந்த ஆவியை கூட அவரோட கையில் தான் ஒப்பு கொடுத்தாரே தவிர வீணா விருதாவாக என்ன பண்ணலை? போக விடலை. முழுசாக நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, இது நிறைவேறிடுச்சு, நம்ம 100% செஞ்சிட்டோன்றதா பிதா நம்மளுக்கு சொல்லுவாருன்னு நினச்சி என்ன பண்ணார்? தன்னுடைய ஆவியை கூட பிதாவோட கையில் தான் ஒப்படைத்து கொடுத்தாரு. அவர் 1 தெசலோனிக்கர் 5:23 கூட மனிதனுக்குள்ளே வந்து 3 பிரிவு இருக்குது. ஆவி ஒன்று, ஆத்மா ஒன்று, சரீரம் ஒன்று. அதில் ஆவி வந்து முக்கியமானது. கர்த்தர் தந்த தீபம்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 20:27 சொல்லியிருக்கு. அந்தபடியே அந்த தீபம் அணையாதபடி அவர் கைகளை ஒப்பு கொடுத்து அவரே என்ன பண்ணார்? வெற்றியுள்ள ஒரு அர்ப்பணிப்பை கொடுத்தாரு. சிலுவையில் பாவத்தையும் சாபத்தையும் வியாதியையும் பிசாசையும் மரணத்தையும் பாதாளத்தையும் எல்லாத்தையும் என்ன பண்ணார்? வெற்றி சிறக்க பண்ணி ஜெயிச்சார். அது மட்டும் இல்லாமல் 4வது அர்ப்பணிப்பு என்னென்னா மரணத்தை ஜெயிக்கிற ஜெயம். மரணத்தை ஜெயிச்சார் அவர் சிலுவையில். திரைசில கிழிந்து போகிற அளவுக்கு என்ன பண்ணார்? மகா சத்தமாக என்ன பண்ணார்? கூப்பிட்டு சொன்னார். கூப்பிட்டு சொல்லி இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். சிலுவையில் அவர் தொங்கும்போது கூட பிதா 2 வாட்டி அவருக்கு நல்லா தெரிஞ்சார். 3வது வாட்டி கொஞ்சம் மறைவாக இருந்த உடனே என்ன பண்ணார்னா ரொம்ப சத்தமாக கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அது மட்டும் இல்லாமல் பிரதான அந்த திரைசிலை அவர் கத்தில் திரைசிலையோடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு திரைசிலையை கிழிந்து போகிற அளவுக்கு எல்லாமே நடந்தது. மத்தேயு 27:51 பார்த்தீங்கன்னா திரைசிலை 2ஆக கிழிஞ்சுதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 இவர் கிழிஞ்சதுனால எல்லா பிரதான ஆசாரியரும் இயேசு கிறிஸ்துவ மூலமாக ஆசாரிய முறை மாறிச்சு, ஊழிய முறை மாறிச்சு, ஆராதனை முறை மாறிச்சு. பரிசுத்த ஸ்தலத்திற்கு எல்லாருமே என்ன பண்ணலாம்? போய் ஜெபிக்கலான்ற ஒரு அணுகுமுறை
முறையும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லாமே மாறி போனது. அது எதனால? இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை சிலுவையில் அர்ப்பணித்ததுனால. அதுவும் இல்லாமல் யோவான் 6:38 கூட சொல்லியிருக்காங்க, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படியே தான் நான் செய்ய வந்திருக்கேன். பிதா தன்னை முழுவதுமாக செய்ய அர்ப்பணித்தார் என்ற ஒரே ஒரு ஜெயத்தினால தான் என்ன பண்ணார்? அவர் எல்லா காரியத்தையும் என்ன பண்ணார்? வாய்க்க செய்தார். அது மட்டும் இல்லாமல் வெளிப்படுத்தல் 3:21 கடைசி வரைக்கும் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, மரணத்தை ஜெயிக்கிறவன் எவனோ, அவனும் என்னோட கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி செய்வேன்னாரு. அதே மாதிரி என்ன பண்ணார்? இன்றைக்கி மரணத்தை ஜெயிச்சு பிதாவுடைய பக்கத்தில் வலது பாரிசத்தில் என்ன பண்ணார்? உட்கார்ந்துருக்காரு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் நம்முடைய ஆவியை பரிசுத்தமாக நம்ம ஒப்பு கொடுத்தோன்னா பிதாவுடைய வலது பாரிசத்தில் நாமும் என்ன பண்ணலாம்? வாழ்க்கை முழுவதும் இருக்கலாம். இந்த ஜீவியம் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு இன்னொருடைய ராஜ்யமும் நம்மளுக்காக காத்துட்ருக்கு. அந்த ராஜ்யத்தில் நம்மளும் அவரோடு கூட சேர்ந்து பிரவேசிக்க இந்த எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்கணும். நம்ம சிலுவையில் அவர் எப்படி ஒப்பு கொடுத்தாரோ நம்முடைய வாழ்க்கையும் நாமும் நம்ம முழுவதுமாக தெய்வ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கும்போது தான் நாமளும் வெற்றி சிறக்க உள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகள் பேசுவதை பார்த்து பூரிப்படைந்து விட்டேன். அதை விட வேறு வேலை எனக்கு இல்லை. தகப்பனுக்கான வேலை பிள்ளைகள் பாடுவதையும் பேசுவதையும் படிப்பதையும் கற்பிப்பதையும் பார்த்து பூரிப்படைகிற வேலை. உண்மையாகவே அவரவர்கள் பெரிய பெரிய நோட்டெல்லாம் வச்சு எழுதி அவர்களுக்கு ஆண்டவர் என்ன உணர்த்தினாரோ அதையெல்லாம் பேசினேன். உண்மையாகவே இந்த வீடியோ மறுபடியும் நீங்கள் யூடியூப்பில் போடும்போது நீங்கள் பேசணுங்க கொஞ்சம் பார்த்து எங்கே நாம் தடுமாறுறோம், எங்கே நாம் சற்று நிதானிக்காமல் போயிட்டோம், எங்கே இந்த வார்த்தையை கோர்வையாக சொல்லலை அப்படின்ற பார்த்து மறுபடியுமாய் நீங்கள் சரிப்படுத்தினீங்கன்னா நீங்கள் நிச்சயமாய் வருங்காலத்தில் ஊழியக்காரர்களாய் மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். பேசின அத்தனை பேருக்காக. இப்போ பேசுனதுக்காக நீங்கள் அடுத்த வருஷம் பேசாதவங்க நீங்கள் ஆயத்தமாக இருங்க. உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 6-7 வார்த்தை பேசுனாங்க இல்லையா? முதல் வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அந்த வசனம் தம்பி போடுப்பா. 7 வார்த்தை அதில் இருக்குதா பாருப்பா, குரூப்பில் போட்டிருக்கிறோமே. என்ன சொன்னாருப்பா முதல் வார்த்தை? அந்த 7 அப்படியே போடு. முதல் வார்த்தை என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு முதல் காரியம், அதாவது ஒரு பக்தன் இப்படி சொல்லுவார், பூவடிவில் பூவாக அதை 7 விதமான பூக்கள் அப்படின்னு சொல்லுவார். சீர்காழி இயேசு பிரகாசம் என்ற பாடகர் பாடும்போது அதை அப்படி சொல்லுவார், 7 விதமான பூக்கள் பூத்ததையா அப்படின்னு சொல்லுவார். அப்போ முதலாவது என்ன அப்படின்னா மன்னிப்பு என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் நம்மை ஆண்டவர் மன்னிச்சார், நாம் அவரை மன்னிக்க அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் நம்மளை மன்னிச்சதுனால்தான் நாம் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். நாம் அவரை மன்னிக்கலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே சீர்பட்டிருக்க மாட்டோம். அப்போது பிதாவானவர் நம்ம மன்னிச்சார். எப்படி மன்னிச்சார்? ஆதாம் இழந்து போன பாவம். அப்போது கடவுளும் மனுஷனும் ஒன்றாக இணைந்தாங்க. ஆதாம் நடக்கிறார், தேவன் வருகிறார், கேட்குறார், இந்த மரத்துக்கு என்ன பேர், இந்த பறவைக்கு என்ன பேர், இந்த குளத்துக்கு என்ன பேர், இந்த மீனுக்கு என்ன பேர், எல்லாத்தையும் கேட்குறார். அவர் எல்லாத்தையும் சொல்கிறார். இப்போது உறவு என்பது ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த உறவு என்றைக்கு மீறினானோ அன்றைக்கு கெட்டு போனேன். அந்த மீறுதலை திரும்ப சரிப்படுத்துவதற்கு பிதாவானவர் நம்ம அன்பு வச்சு குமாரனை அனுப்புகிறார். குமாரன் வரும்போது தான் இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது முதலாவது என்னதுங்க? மன்னிப்பு. நாம் அவரிடத்தில் மன்னிப்பை பெற்றது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க தகுதி உள்ள பாத்திரமாக இருக்கிறோம். அல்லேலூயா. 2வது வார்த்தை என்ன சொல்லுதுங்க? 2வது வார்த்தை கள்ளனை பார்த்து என்ன சொன்னார்? இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில ரட்சிப்பு. அதாவது 2வது என்ன சொன்னாருங்க? ரட்சிப்பு. அவர் நம்மளை ரட்சித்தார், நாம் மற்றவர்களை ரட்சிக்க கடனாளியாய் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மளை ரட்சித்தார், அதனால தான் நமக்கு வியாதி எல்லாம் மாறுச்சு. நல்லா இன்றைக்கி சென்னையிலேருந்து கம்பீரமாக சொல்லும்போது அடிக்கடிக்கு சொல்லுவேன், மவுண்ட் ரோட்லேயே வண்டி போகுது 2 வீலர்னு எனக்கு கண்ணில் தண்ணி வரும். இப்போ கூட வரும். நம்மலாம் மவுண்ட் ரோடை பார்த்ததே கிடையாது. பிறக்கும் போது எங்கேயோ ஒரு குக்கிராமம், சென்னைன்னு ஒரு ஊர் இருக்குது, அவ்வளோதான் தெரியாது. சினிமாவில் காட்டுவாங்க. அது சினிமாவில் காட்டினா சென்ட்ரல் ஸ்டேஷன் காட்டுவாங்க, அடுத்து பக்கத்தில் எல்ஐசி காட்டுவாங்க, அடுத்து பக்கத்தில் அதாவது ரயில்வே காட்டுவாங்க, இது மவுண்ட் ரோடு காட்டுவாங்க. இதுதான்
இப்போது அடுத்த காரியம் நமக்கு போகுது அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு தண்ணி வரும். ஏன்னா நம்ம இங்கே வர வேண்டிய ஆளே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ரட்சிப்பு. ரெண்டாவது என்னதுங்க? இப்போ நம்ம ஆண்டவர் ரட்சித்தாரா இல்லையா? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கைப்பிடி சொல்லுங்கள், நம்ம ஆண்டவர் ரட்சித்தார், நாம் மற்றவர்களை ரட்சிக்க பிரயாசப்படுவோம். அல்லேலூயா. அடுத்த காரியம் மூணாவது வார்த்தை என்ன சொன்னாருங்க? அதாவது அன்பு. அடுத்த பூ என்னதுங்க? அன்பு. அன்பு அவர் நம்மளை வச்சார். அதுதான் யோவான்லலாம் 1:12, 3:16 சொல்லுவார், தேவன் தன் குமாரனை அனுப்பி உலகத்தில் இவ்வளவா என்ன செய்தாரா? அன்பு கூர்ந்தார். உலகத்தில் எப்படி கூர்ந்தாருங்க? அன்பு கூர்ந்தார். அன்பு அவசியம். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அவர் அன்பு தான் அவர் உலகத்தில் கட்ட வந்தார். அதிகாரமெல்லாம் கிடையாது. நீ கூட நீங்கள் போய் யாருன்னா சொந்தக்காரனை பார்த்து இது ஹேடா அப்படின்னா அவன் மேலே கீழே பார்த்து யோசித்து தான் சில நீ அன்பாக பேசி பாருங்கள், எல்லாமே நடந்துடும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார் மூணாவது பூ என்ன அப்படின்னா அன்பு. நாம் பிறருக்கு அன்பு வைக்க கடனாளியாக இருக்கிறோம். அவர் அன்பு வச்சார். அந்த அன்பு தான் நம்ம நெருக்கி ஏவுது. அதில் தான் வருத்தப்பட்டு பாரத் சுபர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல என்ன செய்யுங்க, வா 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 அப்படின்னு கூப்பிட்டு இழுத்து அழைச்சி கொண்டார். நம்மளை யாரும் அழைப்பான்? அடுத்தது நான்காவது வார்த்தை என்ன சொன்னாருங்க? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னா, அதாவது அங்காலாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது. என்னதுங்க? அங்காலாய்ப்பு. கடவுள் மறைச்சிட்டார். நீதி அவர் சொன்னார் இல்லையா, தம்பி சொன்னார்ல, அவர் நேராக பார்த்தா பிதாவுடைய முகம் உருகிடும். ஏன்னா குமாரன் அதாவது சிறுமைப்படுறத எந்த தகப்பனும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுல்ல. அவர் திரும்பிட்டார். திரும்பணும் ஒன்று தான் இவருக்கு பயம் வந்து, இண்டவரே ஏன் என்னை கைவிட்டீங்க? நல்ல கவனிங்க, அதுதான் அங்காலாய்ப்பு. அடுத்த காரியம் சொல்கிறார். ஐந்தாவது வார்த்தை என்ன சொன்னாருங்க? தாகமாய் இருக்கிறேன். தவிப்பு. அடுத்த காரியம் என்னதுங்க? தவிக்கிறார். யார் தண்ணி கொடுப்பான்? ஏங்க நான்லாம் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அதை சொன்னால் நீங்கள் அதையே சொல்லுங்கிறாரு இருந்தாலும் என்னவீங்க, உண்மையாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜிக்மர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது 1983 வருஷத்தில் ஒரு பாட்டில் ரத்தம் கொடுக்க சொன்னான். அந்த ஒரு பாட்டில் ரத்தம் எங்கள் சொந்தக்காரில் இருக்கிற அத்தனை பேருமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு பாட்டில் ரத்தம் ஒரு ஆளு கூட யாருமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கடைசியில் அங்கே வேலை செய்கிற நர்ஸ் அம்மா வந்து வேலை செய்கிற நர்ஸ் அம்மா வந்து 150 ரூபா கொடுத்து 83வது ஆண்டு எனக்காக ரோட்டில் இருக்கிறவனை ஒருத்தனை பேசி கொண்டு வந்து ரத்தம் கொடுத்து டாக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி, சார் அவனுக்கு ரத்தம் கொடுத்துட்டாங்க சார், ஆப்ரேஷன் பண்ணலாம் சார். அப்புறமா தான் எனக்கு ஆப்ரேஷனே பண்ணாங்க. இங்கே சொல்கிறார் இது என்ன அப்படின்னா, அதாவது கைவிடப்பட்ட நிலையில் என் தேவனே ஏன் என்னை அங்காலாய்ப்பு. அடுத்தது தவிப்பு. ஐந்தாவது வார்த்தை என்னதுங்க? தவிப்பு. தாகமாய் இருக்கிறேன். தாகம், ஆத்துமா தாகம். மனுஷன் சாவரத்தை நினச்சா உலகத்தில் கூட சொல்லுவான், ஏன்டா பாவி சும்மா சுற்றுற அந்த 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 கோயிலுக்கு சர்ச்சுக்கு என்ன போயாண்டா நல்ல கருத்து சொல்லி கொடுக்குறாங்க. சில பிள்ளைகளை நீங்கள் அனுப்ப மாட்டேன்றீங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க சில இந்து பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போகும்போது சாயங்காலம் கூப்பிட்டு போவாங்க, சொல்லிட்டு போவாங்க, இல்லைங்க ஒரே சுற்றி கெட்டு போகிறான், இங்கே வந்தாவாது கொஞ்சம் நல்ல ஜெபம் பண்ணி கதையெல்லாம் சொல்கிறீங்க, சண்டே கிளாஸு பிபிஎஸ்ஸு அதனால் அனுப்பிச்சிட்டு விட்றேங்கன்னு கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க. அப்போது சபை அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, ஐந்தாவது வார்த்தை அங்கே தவிக்கிற அந்த காரியத்துக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆறாவது வார்த்தை சொன்னார். என்னதுங்க? என்னது? முடிந்தது. என்ன சொன்னாருங்க? ஆல் க்ளோஸ் அப்படின்ட்டார். நான் வந்த காரியம் அவர் சொல்லிட்டார் இல்லை பரிபூர்ணன்னு. நான் வந்த காரியத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை, பிசாசு பார்த்து சொல்கிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் இருந்து அவனுக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை. அதான் முடிஞ்சிச்சு எல்லாம். அவர் சொன்னார், எல்லாம் செஞ்சிட்டார். அன்பு காட்டினார், ஆசை காட்டினார், பரிசுத்தப்படுத்தினார், பாதுகாத்தார், சத்தியத்தை சொன்னார், நீதியை சொன்னார், பரலோகம் எப்படி இருக்கும், பூலோகம் எப்படி இருக்கும், அப்பா எப்படி இருப்பான், அம்மா இருப்பான், தாய் எப்படி இருப்பான், மகன் எப்படி இருப்பான், எல்லாத்தையும் ஆல் க்ளோஸ் நீதி கதையை 3.5 வருஷத்தில் எல்லாத்தையும் முடித்து ஆமேன் போட்டு அவர் சொல்லிட்டார், எல்லாம் முடிந்தது. அல்லேலூயா. நமக்கு இருக்குதா? சொல்ல முடியுமா? இன்னும் முடிவு இல்லை. இப்போ ஏசுனார் கூப்பிட்டா கூட என்ன சொல்லுவீங்க, தம்பி கொஞ்சம் இது கொஞ்சம் தூக்கு, சரியா இழுக்குது உள்ள. அதாவது இப்போ ஏசுனார், வா மகனே
முடிஞ்சு போச்சு போகலாம் வேணாம். நம்ம உடனே சொல்லும், இருங்க ஆண்டவரே இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இனிமேல் பிள்ளையெல்லாம் பெற்று எடுக்கணும், இருங்க ஆண்டவர் இப்போ தான் நிலம் வாங்கியிருக்கிறேன், இனிமேல் வீடெல்லாம் கட்டணும் சொல்லுவோம் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், என்கிட்ட எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், ஆல் கிளியர். நான் எப்படி ஆகிட்டேங்க? கிளியராக இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எப்போ கூப்பிட்டாலும் ரெடியாக இருக்கிறேன். அதுதான் அந்த வாழ்க்கை என்பது ஆவிக்குரிய வாழ்க்கை அர்த்தம். நம்ம எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும். எல்லாத்தையும் நானா மொத்தத்தையும் வாங்கி எதுக்குன்னு நம்ம கடைசி நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் அந்த லோத்தினுடைய மனைவி பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன பேசினார், நீ பின்னிட்டு பாராதே, என்ன செய்ய ஓடிப்போ. என்ன சொன்னாருங்க? பின்னாடி பார்க்காத. அவன் சொன்னா, ஐயோ நான் சம்பாரிச்ச நகை, ஐயோ நான் சம்பாரிச்ச சொத்து, ஐயோ என் வீடு, ஐயோ என் கூரை, ஐயோ நான் எப்படியெல்லாம் நகைலாம் வச்சுக்கிறேன், எல்லாம் விட்டுட்டுனே அப்படி திரும்பி பார்த்துவனே அவள் உப்பு தூணாய் மாறிட்டாள். ஆல் கிளியர், ரெடியாக இருக்கணும். நம்ம எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் கூட நிறைய பேர் பாருங்கள், ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் எங்கள் பிள்ளை கல்யாணம் ஆகணுன்னுவாங்க, அதை பண்ணணுமான்னுவாங்க, இது வரணுன்னாங்க, வீடு வாங்கணும், ஒரு பிள்ளை பார்க்கணும், ஒரு பேர் எல்லாம் முடிச்சுட்டு கூட அவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு மனசே வராது. அவர் சொல்கிறார், எல்லாமே முடிச்சுட்டேன். இவ கடைசி 7வது வார்த்தை என்ன சொன்னாருங்க? இதாவே என் ஆவியுடைய கரத்தில் இது என்ன அப்படின்னா அர்ப்பணிப்பு. அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அர்ப்பணிப்பு. ஒப்புவிப்புக்கு அடுத்த பதம் அர்ப்பணிப்பு. கொடுத்துட்டேன். யோபு 1ஆம் அதிகாரத்தில் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு அவர் என்னை அனுப்பினார், பேச வச்சார், பேசி முடிஞ்ச உடனே முடிச்சிட்டேன். இப்போ அவர் கையில் நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுத்துறேன், அவ்வளோதான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டா எங்கே போவேன்? அங்கேருந்தான் எடுத்து பொம்மை ஆக்கினார், கடன் பண்ணிட்டு பார்க்குறாரு, என் முகம் மாறிக்குதா, என் மூக்கு மாறிக்குதா, என் கண்ணு மாறிக்குதா, ஆல்ரெடி ஓகே, பூன்னு ஊதுனாரு, மனுஷன் ஆகிட்டோம். நம்ம யார் ஆகிட்டோங்க? மனிதன் ஆகிட்டோம். இப்போ ஊதுனவர் நம்மளை பார்க்குறாரு, இவன் நல்லது பேசுகிறானா, நல்லது செய்கிறானா, நல்லதுக்காக யோசிக்கிறானா, எல்லாத்தையும் பார்க்க இல்லைன்னு போது அவர் ஒதுங்குறார். ஒதுங்கும் போது பிரச்சனை வருது. இப்போ கடைசி ஒரு முடி வச்சு 8 வரும்பார், அந்த பொம்மைக்கு ஏதுவார், உனக்கு எத்தனை ஆண்டுகள். ஏன்னா நல்லா எந்த பொருள் செஞ்சாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் என்ன பண்ணுவான்? போடுவான். அப்போ ஏசுனவர் அன்றைக்கி போட்டிருப்பார், இவனுக்கு இவ்வளோ நாள், இவனுக்கு இவ்வளோ நாள், இவனுக்கு இவ்வளோ நாள், இவனுக்கு இவ்வளோ நாள், அதை போட்டு வச்சுருப்பார். அந்த போட்டுறதுக்குள்ளே அந்த மண் அப்படியே கரையும், அது பவர் குறையும். எந்த சாக்லேட்டோ மிட்டாயோ பிஸ்கெட்டோ எது எடுத்தாலும் நம்ம உடலில் போடுற மருந்து கூட அது குறையும், பவர் குறையும், மாறிடும். அது ரொம்ப ஓவராக மாறிச்சுன்னா போட்ட உடனே நம்ம சரீரத்தில் அந்த ஊசியை ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்க தவறுதில்லை, மொத்தம் உடம்பெல்லாம் தண்டாயிடும், ரியாக்ஷன் ஆகிடும். அதே போல் இப்போது ஆண்டவர் நம்ம மொபைலாக படைச்சார்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இவனுக்கு இவ்வளோ நாள் தான் பவர்னா, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த மண் தானாகவே உருகி போய்டும். அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார், உன்னுடைய சப்ஜெக்ட் முடியுது அப்படின்னா ஒப்பு கொடுத்துட்டேன், நான் வந்தது முடிச்சுட்டேன், இப்போது எடுத்துக்க ஆண்டவர். அதுக்கப்புறம் தான் மரியாதை பார்த்து சொன்னார், என்னை தொடாது, நான் இன்னும் என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 11 மணி சரியா பிள்ளைகள், ஒருவேளை இவங்கெல்லாம் 15 நிமிஷம் பேசினா என்ன பண்ணுறேன்னு, ஆனால் கர்த்தர் கரெக்டாக முடிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா பேசினதுக்காய் மறுபடியும் இந்த பிள்ளைகளுக்காய் ஒரு விசை கரங்களை தட்டுவோம். எழும்பி பிரகாசியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில அறிவிப்புகள் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கெல்லாம் உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த 2025 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி கூட எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் அவர்களாக வேதத்தில் தியானித்து கொண்டு வந்து இந்த 7 வார்த்தையை உடைய ஆண்டவரே சிலுவையில் சிந்தின அந்த 7 வார்த்தையை, நீர் மொழிந்த அந்த 7 வார்த்தையை ஆண்டவரே அவர்கள் மூலமாய் இன்றைக்கு இந்த திருச்சபை மக்களுக்கு நீர் வெளிப்படுத்தினபடினாலே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எவ்வளவாய் தியானித்திருக்கிறார்கள், எவ்வளவாய் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவாய் அதற்காக போராடி ஜெபித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் பேசும்போது அதை நான் பார்க்கிறேனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அப்படியாய் வளர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மைப்படுத்துங்க. இன்னுமே அடுத்த வருஷம் இதுபோல் இப்போது ஆண்டவரை படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற சகோதர சகோதரிகளும் கூட முன் வந்து பேச கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நாமத்தை மைப்படுத்துங்க. தொடர்ந்து வழி நடத்த வந்த அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து மாலை ஜெபத்தை ஆசீர்வதிங்க, நாளை காலை அதிகாலை ஜெபத்தை ஆசீர்வதிங்க, நாளை மாலை ஜெபத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த ஆராதனை காலை 5:30 மணிக்கு ஆண்டவர் அந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலையும் நீர் அந்த ஜெபத்தை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தம் இருந்தால்
ஒருவேளை இந்த ஈஸ்டரோடு கூட முடியாமல் தொடர்ந்து ஆண்டவரே அதிகாலை ஜெபத்தை ஒருவேளை மக்கள் வருவார்களானால் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கூட ஒரு 4 பேரோ 5 பேரோ கூட ஆண்டவரே சேர்த்து ஜெபிக்கும் போது உங்களுடைய நாமம் மகிமைப்படுமே. கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் அதை செய்ய உதவி செய்யும். திங்கக்கிழமையிலிருந்து நடக்க போகிற VBSக்காய் சோதரம் பிரளான பிள்ளைகள் வரட்டும். ஒரு 100 புத்தகத்தை நாங்கள் கையில் வச்சுருக்கிறோம். அதற்கேற்றார் போல ஆண்டவரே பிள்ளைகள் வந்து கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை அவருடைய தேவையெல்லாம் சந்தியும். நாமத்தை மைப்படட்டும், ஆசீர்வதியும். வந்த எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.